ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாருக்கும் வணக்கங்க. ஒரு சிலரை பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பிடிக்குங்க. அவங்க எங்கே போனாலுமே மக்கள் அவங்களோட பேசுறதுக்கு விரும்புவாங்க. அவர்களிடம் ஒரு நல்ல எனர்ஜி இருக்கும். அப்படின்னா எப்படி சிலர் எல்லோருக்கும் பிடித்த மனிதர்களாக இருக்கிறாங்க. உண்மையில் சில சிம்பிள் பழக்கங்கள் இருந்தாலும் நீங்களும் அனைவருக்கும் பிடித்தவராக மாறலாங்க. அதை இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. அவங்க மட்டும் எப்படி இருக்காங்க, நீங்களும் மாறலாம் இல்லையா? இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள், உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். எல்லாத்துக்குமே வாழ்க்கையில் ஆசை இருக்குங்க. நம்மளோட மக்கள் பேச வேணும், நம்மளை மதிக்க வேணும், நம்மளை விரும்ப வேணும் அப்படின்னு. அதுக்கு பெரிய மாற்றம்லாம் தேவையில்லை. சில நல்ல பழக்கங்கள் இருந்தாலே போதுமானது. அது என்னென்னட்டு பார்த்துடலாங்க. என்னென்னா, எப்பொழுதும் ஒருத்தரோட நீங்கள் பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட கண்ணோட கண்ணு பார்த்து பேசுங்க. அப்போ அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அங்கேயும் இங்கேயும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அவங்க நினைப்பாங்க அவங்கள நீங்கள் அவாய்ட் பண்ணுறீங்கன்ட்டு. அப்படி கண்ணோட கண் பார்த்து அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசும்போது அவங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிக்குங்க. அப்புறம் நம்பிக்கையோடையும் உறுதியோடையும் நடந்து கொள்ளுங்க. அப்போ தான் அவங்களுக்கு உங்களை பிடிக்கும். நீங்கள் நம்பிக்கையாக இருக்கணும், உறுதியாக இருக்கணும் எல்லாத்துலேயுமே. அப்போ உங்களை பார்க்கும்போதே ஒருத்தருக்கு ஈர்ப்பாக இருக்கும். அவங்க பாருங்கள், கான்ஃபிடெண்ட்டாக இருக்காங்க, அவங்கள பார்த்து இன்ஸ்பயர் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. சரிங்களா? உங்கள் மேலே ஒரு ஈர்ப்பு இருக்கும். அவர் என்ன செய்ய போகிறாரு, இந்த நிமிஷம் என்ன செய்ய போகிறாரு அப்படின்னு சொல்லி எல்லாம் எதிர்பார்ப்போட இருப்பாங்க. அப்புறம் எப்பயுமே அமைதியாக இருங்க. சரிங்களா? நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அப்படியே இருங்க. மற்றவங்களுக்கோசரம் எப்பயுமே மாற்ற வைக்க வேண்டாம். நாம்பளாவே இருந்துட்டு போகலாம். அப்புறமே என்ன அடுத்தது பார்த்தீங்கன்னா, மற்றவங்க உங்ககிட்ட பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கவனமாக இருங்க. என்ன பேசுகிறாங்க நல்லா உன்னிப்பாக கேளுங்க. அப்புறம் சிரித்த மாதிரி பேசுங்களேன். அதனால் ஒன்றுமே குறைஞ்சி போயிட போகிறதில்ல. சிரித்து பேசும்போது யாருக்கு தாங்க பிடிக்காது? அவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் உங்களை. சரிங்களா? பிறருக்கு மற்றவங்களுக்கெல்லாம் உண்மையாக பரிவு காட்டுங்க. இப்போ போலியாக சில பேர் அவங்க ஏதாவது ஒன்று சொல்லும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படியே ஆக்டிங் பண்ணுவாங்க. அந்த மாதிரியெல்லாம் இருக்காதீங்க. பொய்யான செயல் அதெல்லாம் விட்டுருங்க. சரிங்களா? அப்புறம் எப்பவுமே ஒருத்தர் நம்ம மேலே இதாக இருக்குன்னா, நம்மளை பற்றியே அவங்கக்கிட்ட அதிகமாக பேசக்கூடாது. அவங்க என்ன சொல்ல வராங்களோ அதை கவனிக்கணும். அப்புறம் முக்கியமானது உடை அணியறதுல இருக்குங்க. ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்கிறாங்க இல்லையா? அதுவும் ஒருத்தர் கேப்சர் பண்ணோம்னா நல்ல உடை அணிஞ்சு நாகரிகமாக இருக்கணும். அப்போ அவங்களுக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கும். அதாவது ரொம்ப மாடர்னா அப்படியெல்லாம் இல்லைங்க, கண்ணியமான உடை. ஒருத்தர் பார்க்கும்போதே இவங்க ஓகே அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்ணியம் இருக்கணும். அந்த மாதிரி உடை அணியணும். சரிங்களா? அப்புறம் நீங்கள் மற்றவங்க எதிர்பாராமல் ஏதாவது செய்யுங்க. எப்பொழுதும் இனிமையாக பேசுங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு இவங்க என்னடா இப்போ செய்ய போகிறாங்க, இந்த நிமிஷம் என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு உங்களை எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க. உங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆவாங்க. உங்களை ஒரு மாடலாக எடுத்துக்கோங்க. உங்களோட பேசுகிறதுக்கு இனிமையாக பேசுகிறனால ரொம்ப விரும்புவாங்க. சரிங்களா? எப்பொழுதும் அடுத்தது கடைசியாக என்னன்னா, அதுதாங்க பெஸ்ட்டு. எப்பயுமே நீட் அண்டு இதாக ஒழுங்காக இருக்கணுங்க. சுத்தமாகவும் ஒழுங்காகவும் இருக்கணுங்க. என்னென்னா, எப்பவுமே நல்ல ஹேபிட் இல்லையா அது? நீட் அண்ட் இது சுத்தமாக இருக்கிறது, அப்புறம் ஒழுக்கமாக இருக்கிறது, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்ல ஹேபிட். இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வாங்களேன், கண்டிப்பாக உங்களை பிடிக்காம போவீங்களா யாருக்காச்சும்? அந்த மாதிரி இதெல்லாம் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களை பிடித்த ஒருவராக நீங்கள் இருக்கலாம். எளிதாக எல்லாரையும் கவரலாம். உங்களை பார்த்து எல்லோரும் இன்ஸ்பயர் ஆகி உங்களை மாடலாக எடுத்துகிட்டு இருக்கிறது உங்களுக்கு எவ்வளோ கிஃப்டட் தெரியுங்களா? இந்த மாதிரி அமையறதெல்லாம் கண்டிப்பாக இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் பிடித்த மனிதராக இருப்பது மிக கஷ்டமான விஷயம் இல்லைங்க. சில நல்ல பழக்க வழக்கங்களை வாழ்க்கையில் சேர்த்துட்டிங்கன்னா அனைவருக்கும் பிடித்தவராக மாறலாம் இல்லைங்களா? நினைவில் வச்சுக்கொள்ளுங்க. நல்ல மனம் ப்ளஸ் மரியாதை ப்ளஸ் புன்னகையோடு இருக்கு. இந்த மூன்றும் இருந்தால் மக்கள் மனதில் இடம் பிடிக்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்னா லைக் செய்யுங்க. மேலும் மோட்டிவேஷன் வீடியோக்கு கல்பனா தமிழ் ப்ளஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றிங்க.